என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நடிகரும் டிவிகே கட்சி தலைவருமான விஜய் கடந்த சனிக்கிழமை கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த துயரச் சம்பவம் இந்திய அரசியலையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அன்றிரவே கரூர் மக்களை நேரில் சென்று சந்திக்க விஜய் காவல்துறையிடம் அனுமதி கேட்டார். ஆனால் அவர்கள் அனுமதி வழங்க மறுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 3 நாட்களுக்கு பிறகு தனது எக்ஸ் தளத்தில் மிகவும் எமோஷனல் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் விஜய். அதில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்த அவர், சிஎம் சார், என்ன பழிவாங்கும் எண்ணம் இருந்தாலும் நான் என் வீடு அல்லது அலுவலகத்தில் இருப்பேன். என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். ஆனால் கரூர் மக்களை விரைவில் சந்திக்கிறேன் என்று கூறியுள்ளார். மேலும் மக்கள் என் மீது வைத்திருக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் நான் என்றும் கடமைப்பட்டவனாகவே இருப்பேன். என் வாழ்க்கையில் இது போன்ற வலி நிறைந்த தருணத்தை பார்த்ததே இல்லை என்றும் உணர்ச்சிகரமாக தெரிவித்துள்ளார். இதே நேரத்தில் சூழலை புரிந்து எங்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த அரசியல் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்த விஜய், இன்னும் வலிமையாகவும் தைரியமாகவும் என் அரசியல் பயணம் தொடரும் என வலியுறுத்தியுள்ளார்.